இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி மீதான சதி குற்றச்சாட்டு குறித்து மீண்டும் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் ஆணை. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக சிறை செல்ல தயார் என பாஜக மூத்த தலைவர் வினய் கட்டியார் ஆவேசம். உச்சநீதிமன்றத்தின் ஆணை பாஜக தலைவர்களை காப்பாற்றும் முயற்சிக்கு கிடைத்த தோல்வி என காங்கிரஸ் கருத்து. அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அமைச்சர்களுக்கு ஏற்பட்ட பயத்தால் அதிமுகவிலிருந்து தம்மை விலக்கி வைக்கும் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தினகரன் விளக்கம். இமாச்சல பிரதேசத்தில் பேருந்து கவிழ்ந்து ஆற்றுக்குள் விழுந்த கோர விபத்தில் 44 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளதாக ஸ்டாலின் சாடல். பேரவை சிறப்பு கூட்டத்தை உடனே கூட்ட கோரிக்கை. சசிகலா குடும்பத்தை விலக்க வேண்டும் என்ற தர்ம யுத்தத்தில் முதல் வெற்றி கிடைத்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் கருத்து. ஊரக வேலை உறுதித்திட்ட பணி நாட்களை 150ஆக உயர்த்த வலியுறுத்தி தஞ்சையில் விவசாய தொழிலாளர்கள் சாலை மறியல். தலாய் லாமா விவகாரத்தில் இந்தியா மீது கடும் அதிருப்தி. அருணாச்சல பிரதேசத்திற்கு தெற்கு திபெத் என்று பெயர் சூட்டியுள்ளது சீனா. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.